ஐயா இன்னைக்கு பிரதோஷ அன்னதானம் உணவு கொடுக்குற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா. சிவாய நம. நம சிவாய. போதுங்களா? சிவாய சிவாய. சிவாய. ஹலோ போதுமான போஇருக்குதா? வாங்க வாங்க. கொஞ்சோடு சோறு நம சிவாய. எங்க இந்த தட்டு எல்லாம் எங்க வச்சுக்கிறாங்க? நீங்க தான் வச்சிருக்கீங்க, பாதுகாப்பா வச்சிருக்கீங்க, பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதை கொடுக்க மாட்டேன் யாருக்கு. கை விட்டு போட்டது யார் தட்டு தின்னா வாய் புண்ணாகுது. என்னது? யார் தட்டுங்க தின்னா வாய் புண்ணாயிருது. எங்க போனாலும் தட்டுல வாங்கி. இந்த தட்டுல சாப்பிட்டா வாய் புண்ணாக மாட்டேங்குதா? நானே தான் நின்றேன். சரி சரி சரி. இது நம்ம மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஐயா கொடுத்தாரு இந்த தட்டு நமக்கு. ஆமா ஆமா ஆமா. நான் சாமி கொல்லிமலையிலே செட்டில் ஆக போறேன்னு கேள்விப்பட்டேன். அண்ணாமலையார் மறக்க முடியுமா? நம சிவாய. நாளைக்கு பிளேட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு ஐயா ஒருத்தர் வந்து பெட்ஷீட்டும் பிளேட்டும் கொடுக்குறாங்க. சாப்பாடு அந்த அந்த ரெகுலராக கொடுப்பீங்களா? அந்த எந்த ஊர் நீங்கள்? திருக்கோவில் பக்கம் மல்லூர் கட்டை. சரி சரிங்க. சாப்பிடுங்க. சிவாங்க சாப்பிடுங்க. சாமி இன்னைக்கு பிரதோஷ அன்னதானம் உணவு கொடுக்குற எல்லாம் நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம். சிவாய. பிளேட் எடுத்துவாங்க சார். சாமி கிட்ட வாங்கிட்டு வாங்க. வாங்க வாங்க ஐயா. பிளேட் எடுத்துட்டு வாங்க ஐயா. மோர் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. பிளேட் எடுத்துட்டு வாங்க. வாங்க. சாப்பாடு இன்னைக்கு என்ன நாள்? அப்புறம் சொல்லாம கொள்ளாமனா என்ன? டெய்லி வந்து சொல்லிட்டு போகணுமா இப்படி? அது அங்க இலை சாப்பாடு தான் சொல்லிட்டு செய்யறோம். இதுவும் சொல்லணுமா? சரி சொல்லிட்டா போதும். இனிமேட்டு ஈவினிங் வந்து சொல்லிருப்பா நாளைக்கு சாப்பாடு வருது. இனிமே சொல்லலாம். அவனை கேளுங்க. என்ன அவன் தான் பக்கத்துல இங்க கடை வச்சுக்கிறான். நானா 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். சொல்லாதே வாங்க. இதுவா இருக்கு. இல்ல மோது போதும்.
பிளேட் கழுவுறதுக்கு யோசிக்கிறீங்களோ? பேக்லயே வச்சிருக்காரு, பிளேட் இருக்காரு நம்ம வந்து கேக்குறாரு. மீடியமா சாமி இருங்க, ஒரு டோக்கன் இருக்கு கொடுக்குறேன். நாளைக்கு இந்த கப்பு அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. சாப்பாடு இருக்கு கூட. எனக்கு தேவையா? இல்ல நாளைக்கு கம்பல்சரி டோக்கன் தேவை. நாளைக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு ஐயா ஒரு 50 பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறேன்னு இருக்காரு. அங்க நம்ம சாப்பாடு போறோம் பாருங்க, அங்க வந்துருங்க. இந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. அங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டு பெட்ஷீட் வாங்கிட்டு வந்துருங்க. பெட்ஷீட் ஒரு சாப்பிட்ற பிளேட் தரேன்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க 50 பேருக்கு தான் பெட்ஷீட் எடுத்து வந்துருவாங்க. ஒரு டோக்கன் இல்லாம வந்துட்டு கஷ்டம் கொடுக்காதீங்க. டோக்கன் எந்த ஊருங்க நீங்க? வெளியூருக்கு இங்கதான் இருந்தேன். உங்களை மாதிரியே ஒரு ஐயா ஒருத்தர் இருந்தாரு. டெய்லி போட்டோலாம் வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாரு. டக்குன்னு பார்த்த உடனே அவரும் வருவீங்களா? நீங்க எங்கன்னு தெரியுமா? எங்க சொல்லுங்க. அவர் ஐயா கூட இருங்க, அவர் கூட்டு வருவார். மாரியம்மன் கோயில் பக்கத்துல. பாத்திரம் எடுத்துட்டு வரணும். நம்ம சாப்பாடு தான். வாங்கிட்டீங்களா டோக்கன்? வாங்கலையா? ஆமா ஆமாங்க ஐயா. பாத்திரமா எடுத்துட்டு வந்துருங்க. சாப்பாடு வாங்கிட்டு பெட்ஷீட் வாங்கிட்டு வந்துருங்க. மோர் இருக்குங்கய்யா. ஆமா உங்களுக்கு கொடுக்கல. சாப்பாடு பாத்திரமா அந்த பக்கெட் எடுத்துட்டு வந்துருங்க. சாப்பாடு வாங்கிட்டு பெட்ஷீட் ஒரு ஐயா எடுத்துட்டு வரேன்னு இருக்காங்க, ஒரு 50 பேருக்கு. அதையும் வாங்கிட்டு வந்துருங்க. ஐயா வெயிட் பண்ணுங்க, லைன்ல இருக்க உங்களுக்கு கொடுத்துட்டு தரேன். ஒரு டோக்கன் சாப்பாடு வாங்கிட்டீங்க, டோக்கன் வாங்கலையா? ஆமா ஆமாங்க ஐயா. ஐயா சாப்பாடு வாங்குற அந்த பாத்திரமே எடுத்துட்டு வந்துருங்க. அது பாத்திரம் சாப்பாடு வாங்குற பாத்திரமே எடுத்துட்டு வந்துருங்க. நாளைக்கு பாத்திரம் கொண்டாடணுமா? ஆமா ஆமா சாமி. உட்கார வச்சு இல்ல 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 அதே ஒரு பெட்ஷீட் ஒரு ஐயா கொடுக்குறேன்னு இருக்காரு. அவங்க வாங்கிட்டு எடுத்துட்டு வரேன்னு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு 50 பேருக்கு மட்டும் தான் பெட்ஷீட். சாப்பாடு ஒரு 108 பேருக்கு. ஆமா கம்பல்சரி டோக்கன் எடுத்துட்டு வந்தாதான் பெட்ஷீட். பிளேட் எடுத்துட்டு வாங்க. பிளேட் எடுத்துட்டு வாங்க. ஆமா ஆமா
இந்த சாமி டோக்கன் வாங்கிக்கோங்க. நாளைக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு ஐயா பெட்ஷீட் தரேன்னு இருக்காரு. இந்த பிளேட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம இடத்துல அங்கே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பெட்ஷீட் வாங்கிட்டு வந்துருங்க நாளைக்கு. ஆமா ஆமா ஐயா, டோக்கன் நாளைக்கு கொஞ்சம் கம்பல்சரிங்க ஐயா. சாமி டோக்கன் நாளைக்கு கம்பல்சரி எடுத்துட்டு வந்துருங்க. ஏன் என்ன பண்றீங்க? பிளேட் இல்ல, பிளேட் வாங்கிக்கோ. வெயிட் பண்ணுங்க, தரேன். வெயிட் பண்ணுங்க. நீங்க ட்ருன்னு இருந்தீங்கன்னா என்ன பண்றது சொல்லுங்க? சாப்பாடு வேணா வெயிட் பண்ணி வாங்கணும். டோக்கன் நாளைக்கு கம்பல்சரி. அதுவும் இந்த டோக்கன் தான் ஓகேங்களா? அதில் நம்பரும் போட்டிருக்கு. டோக்கன் 10 மணிக்கே வந்துருங்க ஐயா. அப்புறம் லேட்டா வந்துட்டு என்ன எதுவும் குறை சொல்லிடாதீங்க. சொல்லுமாம்மா, வாட்ஸ்அப்லையா? ஐயா டோக்கன் வந்து நாளைக்கு கம்பல்சரி. என்ன கோச்சிக்காதீங்க, டோக்கன் இல்லைன்னா அப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இது அன்னைக்கு இங்கே ஒரு இபிலேருந்து என்எல்சிலேருந்து வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. அன்னைக்கு அப்படிதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாம் பெரிய கூட்டம் கூடி அவங்க கொடுத்தது 100 பேருக்கு 50 ரூபா டோக்கனோட ஒரு டைம் கொடுத்தாங்க பாருங்க. ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்களாம் வாங்கிட்டாங்க. இங்கே நம்ம ரெகுலராக இருக்கிறவங்கள மிஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் கொஞ்சம் இது பண்றதா இருக்கு. காலைல கட்டு போட்டுருங்க. சரி குளிக்கலாம்பா. நீங்க அமைதியா நின்னா சாப்பாடு கொடுக்கலாம். நீங்க பின்னாடி நின்று நிக்கிறவங்க பயப்படுறாங்க. இடிச்சிட்டு வர பின்னாடி நீங்க என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்கல்ல. இடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது? அவங்கள அச்சுறுத்துற மாதிரி இருக்குது நீங்க பண்ற வேலை. நீங்க சார் இங்க இருக்கீங்க, இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? வாங்க தாத்தா. பாடி நீங்க கொஞ்சம் உட்காருங்க. சாமி எங்களுக்கு குத்துட்டு வர உட்காருங்க. சிவாய நம சிவாய நம சிவாய. நான் இங்க வந்துட்டு நீங்க வரீங்க, சரி அதுதான் இது ஒரு 10 அடி. ஏன்னா எல்லா இடத்துலயும் நிறுத்தினா அந்த டர்ன் எல்லாம் நிறுத்தினா போற வரவங்களுக்கு ரொம்ப இடங்களா இருக்கு. நம்ம நிறுத்தி சேவை செய்யணும், அது மற்றவங்களுக்கும் தொந்தரவு இல்லாம நம்ம நிறுத்தணும், அதையும் பாத்துக்கணும். டோக்கன் அங்கே கொடுத்துட்டுங்க. டோக்கன் நான் எடுத்துட்டு வரும்போது தரேன்.
மோர் மோரா மோரா சாம்பார் மோர் ஒரு கப்பலை கொடுக்கல அப்பளமா சரிங்க இந்த வரும்பு தரேங்க சாமி இது நாளைக்கு ஒரு ஐயா ஒருத்தர் வந்து பெட்ஷீட் வாங்குறாரு. இந்த டோக்கன் பத்திரமா வச்சுக்கோங்க, அந்த பிளேட்டோட வந்துருங்க. நம்ம அங்க ரெகுலரா சாப்பாடு வந்து சாப்பாடு வாங்கிக்கோங்க, பெட்ஷீட் வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே. என்ன பாத்திரம் சின்னதாயிடுச்சு? காரெல்லாம் நிறுத்தியாச்சு. காரெல்லாம் நிறுத்தியாச்சு. ஓ போதுமா? போதும். இப்போ வேற எதுவும் வேண்டாம். மோர் சமையல் ஏன் என்ன உடம்பு என்ன ரொம்ப சூடாயிடுச்சு? நாளைக்கு சாப்பாடு இல்லை. நம்ம பெங்களூர்னு நினைக்கிறேன், ஒரு ஐயா ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. அவங்க வந்து நம்ம சாப்பாடு போடுறோம்ல அந்த இடத்துல ஒரு 50 பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க. கம்பல்சரி இந்த டோக்கன் எடுத்துட்டு வருவாங்க. பெட்ஷீட்டு அங்கே சாப்பாடு இந்த மாதிரி நம்ம ரெகுலர் சாப்பாடு தான், அந்த இலை சாப்பாடு இல்லை. இந்த சாப்பாடும் டோக்கன் இது இப்போ ஒரு பிளேட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடுனா இந்த சாப்பாடு மட்டும். ஆமாம், இந்த பக்கெட் மட்டும் எடுத்துவாங்க. அவ்வளோதான். எல்லாருக்கும் பார்சல். பெட்ஷீட் மட்டும் 50 பேருக்கு பெட்ஷீட், 108 பேருக்கு சாப்பாடு. அவங்கவுங்க பிளான் பண்றது. நாளைக்கு எங்க ஒருத்தவங்க வந்து பெட்ஷீட் கொடுக்குறாங்க. நம்ம சாப்பாடும் வரும், பெட்ஷீட்டும். இந்த டோக்கன் வச்சுக்கோங்க. டோக்கன் என்ன மிஸ் பண்ணிட்டு போறேன். கடலை இப்போது கடலை எனக்கு தெரியும். நாளைக்கு வேறு ரெய்டு நீரும் கிரிவல பாதையில் கடை இருக்கக்கூடாதுன்றாங்களா? சந்தோஷம். இலே எப்பா சரவணா, எங்க சாமி போற? ஆள் அடிக்கடி காண மாட்டேங்கிற. சந்தோஷம். சாப்பிடு. நண்பா இந்த டோக்கன் வச்சுக்கோ. நாளைக்கு இங்க ஒரு ஐயா ஒருத்தர் வந்து ஒரு 50 பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறாரு. இந்த டோக்கன் வச்சுக்கோ. அந்த டோக்கன் இருக்கிறவங்களுக்கு தான் பெட்ஷீட். ஒரு ஊத்துவா? டோக்கன் கொடுத்துட்டல உனக்கு. அது வேற மூடியாட்டு இருக்கு. இது பெரிய கப்பு போட்ட உடனே உள்ள போய் வந்துச்சு. அப்பலாம் வேணுமா? தாத்தா மோர் வரேன். சாம்பாரா? ஆமாம் சார். நாளைக்கு 10 மணிக்கு இங்கே வந்துருங்க. ஒருத்தவங்க வந்து பெட்ஷீட் கொடுக்குறேன்னு இருக்காங்க. இந்த பக்கெட் எடுத்துன்னு வந்துருங்க. சாப்பாடும் வரும். அங்கேயே நிறுத்தி சாப்பாடும் கொடுத்துருவோம், பெட்ஷீட்டும் கொடுத்துருவோம். ஆமாம், அங்கேதான் அங்கேதான்.
போகண்ணா. சிவாய நம சிவாய நம. இப்பதான் நாளைக்கு 10 மணிக்கு வந்துருங்க. டோக்கன் கம்பல்சரி நாளைக்கு. டோக்கன் நாளைக்கு கம்பல்சரி. வந்தோட கொடுத்துட்டு போங்க. ஓகே ஓகே ஓகே. 10 மணிக்கு வரும். 10 மணிக்கு நாளைக்கு. ஆமா குழம்பு இல்லை. ஐயா ஐயா நல்லா இருக்குது. பிடிங்க. வரும் அது அதுக்கு வாங்க இந்தாங்க டோக்கன் இந்தாங்க. எதுக்கு நாங்கள் வச்சுக்கோ. பத்திரமா பாக்கெட்டில் வச்சிருங்க நாளைக்கு 10 மணி வரைக்கும். போதுமா? பிளேட் எடுத்துட்டு வா. கடையில் போய் எடுத்துட்டு வா. கடையில் தானே வேலை செய்கிற. போ எடுத்துட்டு வா. மோர் ஊற்றுவா. போதுமா? மோரா சாப்பாடு வைக்கவா? போதுமா? ஆமாம் ஆமாம். அதுக்கு ஒரு ஐயா ஒருத்தர் வர நிற்கிறார். பெட்ஷீட் கொடுக்குறேன்னு இருக்காரு. ஒரு 9:30 மணிக்கே வந்துடுங்க. நம்ம அந்த சாப்பாடு போடுறோம் அந்த இடத்துல வந்தோம். இப்போ எப்படி வந்தது பிளேட்டு? அதான் நீ வேலை செய்கிற கடையில் பிளேட் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த பிளேட் அங்கே தானே தந்த? சரி சந்தோஷம். திருவலை பாதையை குப்பையாக்க கூடாது. பாவம் அண்ணாமலை திட்டுவாரு. சாப்பிடு. போதுமா? இந்தாங்க சாப்பிடுங்க. கிட்ட எடுத்துட்டோம் கிட்ட. நாளைக்கு ஒரு ஐயா ஒருத்தவங்க பெட்ஷீட் கொடுக்குறாங்க. இந்தாங்க இந்த டோக்கன் எடுத்துட்டு வந்து பெட்ஷீட் வாங்கிக்கோங்க. நாங்கள் சாப்பாடு போடுவோம்ல அந்த இடத்துல இந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பாடும் வாங்கிக்கோங்க, பெட்ஷீட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? 10 மணிக்கு வந்துருங்க. அப்புறம் லேட் ஆகி கிடைக்கலன்னு என்ன திட்டக்கூடாது. சரியா? ஓகே. சாம்பார் இந்தாங்க அப்பளம் இந்தாங்க ஐயா. ஆமாம் ஆமாம் சூடாக தான் இருக்கும். வாங்க ஐயா. மோரா ஊத்த. பார்த்து சாம்பார் நிறைய ஊற்றிட்டுனா தாங்க ஐயா. டோக்கன் நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வந்துருங்க. சரி.
அபிஷேகம் பண்ணல பேங்க் மேனேஜர் எனக்கு 100 ரூபா கொடுத்தாரு. சரி சரி. அவருக்கு 1000 ரூபா கொடுத்தாரு கையில். நான் 1000 வண்டி வந்தது நான் காய போடுவேன். ஐயா அப்பளம் வாங்கிக்கோங்க வாங்க. என்ன அவசரம் பசிக்குதா? ம் வெள்ளக்காரு இருங்க, டோக்கன் தரேன் வாங்கிக்கோங்க. நாளைக்கு 10 மணிக்கு வந்துருங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. நாளைக்குண்ணா பௌர்ணமி வர முடியாதுண்ணா. கழுவி நல்லா கழுவிட்டு வாங்க ஐயா. கஞ்சி இது பூசை தண்ணி வச்சிருந்தது அப்படியே வச்சுட்டேன். அதுலேயே போட்டேன். இந்த தர சொன்ன இருக்கு ஐயா. போடுங்க. 2 கண்டி தாங்க. 2 கரண்டி தானா? ஆமாங்க. பாதி தாங்க சாப்பிட முடியாது. நைட்டுக்கு வச்சுக்கோ. வச்சு சாப்பிட முடியாதுங்க. குரங்கமாக வந்து வெட்டி ஆடிடுங்க. குரங்கு தூக்கின்னு போயிட்டேன். மஞ்சள் சோறு நெசு தண்ணி விட்டுருது. தண்ணிதே பேஜா இருக்கு. தண்ணி வரது தண்ணி வர்றது இல்லையா? இங்க நம்ம ட்ரம் அதை வச்சிருக்கோம் பாருங்க, அந்த ட்ரம் நம்ம தான் வச்சோம். யாரும் மெயின்டைன் பண்றது இல்லை, அதனால விட்டுட்டோம். இங்க தண்ணி ரொம்ப கஷ்டமான இடம்னு பிளான் பண்ணி தான் வச்சேன். யாருமே மெயின்டைன் பண்றது இல்லை. அதுல வரது இல்ல சார். இப்ப அந்த பக்கம் ஒரு 3 இடம் நல்லா மெயின்டைன் பண்றாங்க. இது அந்த இதுக்குதாங்க கேன்ல வந்து ஊத்திடுவாங்க. டெய்லி 5 கேன் 100 லிட்டர். பக்கத்துல இருந்தவங்க காலை வெட்டிட்டாரா? அதான் ம். ஐயோ ரொம்ப வெட்டா? ம். 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 கொஞ்சம் வேலையை கொஞ்சம் முடிச்சு விடு மச்சான். ம் சரி வச்சுட்டா. இந்த என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறேன். ம் ம் சரி சரி சரி.
வணக்கம். உங்களை பார்க்க முடியல, நான் அப்பப்ப வந்துட்டு தான் இருக்கேன். போன வாரத்துல வந்துட்டு ம். தட்டு இல்லாத சாப்பாடு இல்லைட்டாங்க. அப்படியா? வச்சிருந்தே எடுக்க முடியல. அப்படியா? சாப்பாடு சந்தோஷம் சந்தோஷம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குடுப்பா குடுப்பா, அப்பளத்துக்குலாம் காரணம் கேட்காத, குடு. வேற நல்ல பாத்திரமா குடுமா, சாம்பார் கீழே ஒழுகு போகுது. பாட்டி எப்படி இருக்கீங்க? சந்தோஷம் சந்தோஷம். உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்க வரவே மாட்டீங்களா அப்பலாம்? ஏன் உடம்பு சரியில்லையா? சரி சரி, உடம்பு பார்த்துக்கோங்க. சாப்பிடுங்க, வரட்டுங்களா? சரி மாமா, சரி சரி. மோர் வேணுமா? மோர் இதில் கொடுத்துட்றேன், வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு வந்துடுங்க. இதில் எடுத்து போறீங்களா? வச்சுட்டு வாங்க, இங்கே ஊற்றி வைக்கிறேன் வாங்க. சாதம் போட்டு மோர் பரவாயில்ல. சாம்பார் வேணாம், மோரா? இந்தாங்கம்மா அப்பளம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா, இப்படி ஓரமா நில்லுங்க, தரேன். மோரா? அப்படிங்க. இந்தாங்க அப்பளம். இந்தாங்க ஐயா.